டாக்டர், டெய்லி கொதிக்க கொதிக்க தண்ணியோ ஆர் டீ காஃபி ரொம்ப ஹாட்டாகவோ எடுத்துக்கிட்டா கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா? அது டெம்பரேச்சரை பொறுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தியரிட்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, சூடாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது நேராக போய் நம்ம ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழாயில் கான்ஸ்டன்ட் இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல்லு ஷார்ப் டீத் குத்தி எப்படி டங்கில் கேன்சர் வருதோ, தியரிட்டிக்கலி சூடாக தண்ணி பட்டாலோ இல்லை எனி ட்ரிங்க்ஸ் ஈசோஃபேஜியல் லைனிங்கில் போய் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாலோ ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டடீஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா கேன்சர் ரிஸ்க் அதிகம்னு சொல்லுது, சில ஸ்டடீஸ் வந்து கேன்சர் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லுது. டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா 65 டிகிரி செல்சியஸ் ஆர் 150 டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த டெம்பரேச்சருக்கு மேலே ஃபுட்டையோ இல்லை ட்ரிங்க்ஸையோ கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ ப்ராபபிள் கார்சினோஜெனிக் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ்லாம் சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா வேண்டாமா, ஸோ எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ எதுவாக அந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி டீயோ காஃபியோ இல்லை ஹாட் வாட்டரோ குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைல்டாக கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக சிப் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரிட்டேஷன் இருக்காது. இது எல்லாத்த விட முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி, ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான காசு ஈசோஃபேஜியல் கேன்சர்ஸ்க்கு ஹாட் வாட்டரை விட. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.